கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கீழே சொல்கிறார், ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் அப்படிங்கிறார். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற இந்த பிள்ளைக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நலமானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படிங்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாமும் ஆண்டவர் சமூகத்தில் வருகிறோம். எதற்காகனா எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு விடுதலை வேணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வேணும், என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு மாற்றங்கள் வேணும், என்னுடைய சரீர பிரகாரமான வியாதிப்பட்ட என் சரீரம் சுகமாகணும், என் பலவீனங்களிலிருந்து விடுதலை ஆகும். ஏதோ ஒரு காரியங்களுக்காக ஆலயத்துக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வருகிறோம். வேதம் சில நேரங்கள் நாம் நினைக்கிறோம், இந்த ஊழியர் தேவனுடைய பரிசுத்தமான ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் கேட்பார், அவர் வேண்டிக் கொண்டால் ஆண்டவர் கேட்பார், வேற யாருக்காகிலும் லெட்டர் போட்டு அவர்கள் ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் கேட்பார், என்னுடைய ஜெபத்தெல்லாம் அவர் கேட்க மாட்டார் என்று சொல்லி நமக்குள் நாமே ஆண்டவர் நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார், என் சத்தத்துக்கெல்லாம் அவர் செவி கொடுக்க மாட்டார் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். இந்த வேத பகுதியில் அவர் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்ளலாம். அதைதான் எழுதியிருக்கு. ஊழியக்காரர் என்று அல்ல, விசுவாசிகள் என்று அல்ல, எந்த மதத்திலும் என்று கூட சொல்லப்படலை. எவனும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வார். ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது நாம் யாராக இருந்தாலும், ஜெபிக்கிற ஒருவர் மனுஷனாக இருந்தால் போதும், கேட்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள மனுஷனாக இருந்தால் போதும், தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். வேதத்தில் அவரை பற்றி எழுதியிருக்கிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக. ஆனாலும் பைபிள் இப்படி சொல்லுகிறது, எலியா ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள். யாக்கோபு சொல்லுகிறார், எலியா என்கிற மனுஷன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம். யாக்கோபு 5:17. எலியா என்கிற மனுஷன் நம்மை போல் பாடுள்ள மனுஷனாக இருந்தோம். மழை பெய்யாதபடிக்கு 3 வருடமும் 6 மாதமும் மழை பெய்யாதபடிக்கு அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். தேவன் அவன் ஜெபத்தை கேட்டான். மறுபடியும் அவன் ஜெபம் பண்ணினான். வானம் திறந்தது, பூமி மழை பொழிந்தது. அப்போ எலியாவை குறித்து நாம் மிகவும் பெருசாக எண்ணுகிறோம். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கிற ஒரு பரிசுத்தவான். எலியா என்கிற மனுஷன் வானத்தின் மழையை அடைத்து வைத்தவர், மகாபெரிய ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கிறோம். ஆனால் யாக்கோபு அவனை பற்றி சொல்கிற பொழுது இப்படி சொல்கிறார், அவன் நம்மை போல ஒரு பாடு உள்ள மனுஷன் தான். எலியா வானத்திலிருந்து குதித்து வந்த ஒரு மனுஷன் அல்ல, தேவதூதனாக அவர் இறங்கி வந்த ஒரு மனுஷன் அல்ல, நம்மை போல அவன் பாடுள்ள மனுஷன் தான். ஆனாலும் தேவன் அவன் ஜெபத்தை கேட்டார். எப்படி கேட்டார் என்றால், அவன் கருத்தாக ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. நாமும் ஜெபம் பண்றோம், நாம் பண்ணுகிறது இன்னதென்று நமக்கு சில நேரங்களில் தெரிகிறது இல்லை. அவன் தெளிவாக பைபிளுக்கு எழுதியிருக்க, அவன் கருத்தாக ஜெபம் பண்ணினான். எவ்வளவு நாள் மழை பெய்யக்கூடாது என்கிற தெளிவு அவனுக்கு இருந்தது. 3 வருடமும் 6 மாதமும் என்று அந்த நாட்களை குறிப்பிட்டு சரியாக ஜெபம் பண்ணினான். நம்ம வாழ்க்கையில போற ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், ஆனா ஆண்டவரிடத்தில் தெளிவு வேணும். ஒரு மனுஷன் வருகிறான், ஒரு குருடன், பிறவி குருடன். ஆண்டவரே எனக்கு இறக்கும் என்று சொல்லி அவன் ஓடி வருகிறான். இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவன் நினைக்கலாம், ஒருவேளை ஆண்டவருக்கு தெரியாதா நான் குருடனாக இருக்கிறேன்,
எனக்கு இறங்கணும்னு சொன்னா நான் எதற்காக கேட்பேன் அப்படின்னு அவருக்கு தெரியாதா என்று ஒருவேளை அவன் நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் எதற்காக அப்படின்னு. அவன் சொல்ற, ஆண்டவரே நான் பார்வையிடைய வேண்டும். அவன் தெளிவா கேட்ட பிற்பாடுதான் அவனுக்கு அற்புதம் செய்கிறார். ஆண்டவருக்கு தெரிந்தாலும் நான் என்ன ரேம்ல வேணும், என்ன ஜிபி வேணும் அப்படின்னு கேட்கிறேன். அப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னாலே நம்ம அதை தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. இந்த 4G ரேம் அல்லது 3G ரேம் கொடுங்க, இவ்வளவு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெளிவாய் சொன்ன பொழுதுதான் அவன் அந்த மொபைலை கொடுங்க. ஆண்டவரிடத்தில் நம்ம போகிற பொழுது, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, பைபிள் சொல்றது பாருங்க, அன்னாளை பற்றி ஜெபம் பண்ணும்பொழுது நம்ம ஆண்டவரே ஒரு பிள்ளையை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அவளுடைய ஜெபம் கருத்தா இருக்கு. அதை சொல்லும்போது அவள் சொல்ற, ஆண்டவரே ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீரானால் அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் நான் உண்மைக்கே அவனை ஒப்பு கொடுப்பேன், சவரன் கத்தி உண்மை படாது அப்படின்னு சொல்லி அவனை ஒரு நசரனாட்டு அவனை ஒப்பு கொடுக்கிறார். அப்போ அவனுடைய தெளிவான விண்ணப்பத்துக்கு தான் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடியே உனக்கு அவர் அருளி செய்வாராக என்று சொன்ன பொழுது அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கே கேட்கிறார். அப்ப நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம், ஏதோ ஒரு ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்டுருவார் அப்படின்னா தெளிவா ஜெபிக்கணும். சில நேரங்களில் சிலருக்கெல்லாம் ரொம்ப இது, ஆண்டவர் எனக்கு பிரச்சனை தெரியாதா, ஆண்டவருக்கு என்ன மனவேதனை தெரியாதா அப்படின்னு யாக்கோபுல தெளிவா அவர் சொல்றாரு. யாக்கோபு 3 வர நினைக்கிறேன். நீங்க இச்சத்தும் சண்டை போட்டும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கல அப்படிங்கிற. அப்போ ஜெபங்கிறது ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிற பொழுதுதான் வாழ்க்கையில் அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கு தெரியும் பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அப்படிலாம் ஒண்ணு பார்க்க மாட்டார். விண்ணப்பம் பண்ணுகிற பொழுதுதான் அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. அதுவும் கருத்தான ஜெபம். நாம் போகிற பொழுது தெளிவா வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகையால் உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும். பைபிள் தெளிவா சொல்லுது. ஏதோ உளறி கொண்டோம் அப்படின்னு இல்லை, அப்படிலாம் தேவன் கேட்கிறவங்க இல்லை. தெளிவான ஜெபம். என்னத்தை வேணும், எது வேணும், எவ்வளவு நாள்ல வேணும், எப்படி வேணும், என்ன கம்பெனி, என்ன குவாலிட்டி. அப்ப இதெல்லாம் தெளிவாய் தேவனிடத்தில் கேட்கிற பொழுது நிச்சயமா அவர் ஜெபத்தை கேட்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறது, கருத்தாக அவன் ஜெபம் பண்ணினான். 3 வருடம் 6 மாதம் அப்படிங்கிறான். அதனால ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை அவன் கேட்கிறார். 2வது ஒண்ணு சொல்லுவாங்க, இப்படி யாக்கோபு தான் ஜெபத்தை பற்றி அதிகமா அவன் சொல்றார். தகாத விதமாக நம்ம விண்ணப்பம் பண்ணுகிற ஜெபம் கேட்கக்கூடாது. இந்த இடத்தில் கூட ஆண்டவர் இதைதான் சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதா நலமானதை கொடுப்பது அதிக நிச்சயமானவா. வேதம் இப்படி சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் எந்த மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை அப்படின்ட்டு எழுதி. அப்ப தேவனிடத்திலிருந்து நாம் ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம். நாம் யார்கிட்ட ஜபிக்கிறோம்? அவர் யார்? ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் யார்? ஒரு நல்ல தகப்பன். அப்போ நம்ம பிள்ளைகிட்ட போய் பிள்ளைங்க கடையில பார்க்கறது எல்லாம் மெனுமெனுப்பா இருக்கிறது எல்லாத்தையும் கேட்குது. வாங்கி கொடுக்குறோமா, பாக்கெட்ல அடைச்சி போட்டு கொடுக்குறோம். உடனே நம்ம பிள்ளை கேட்டுச்சுன்னு உடனே வாங்கி கொடுத்துடுறோமா? அவனுக்கு வயிற்றுக்கு வந்துருக்காரு. அவனுக்கு எது தேவை, எது அவனுக்கு ஆரோக்கியத்துக்குரியது, எது அவனுடைய கெடுக்காம அவன் வாழ்க்கைக்கு நன்மைக்குரியது எது தெரிஞ்சு வாங்கி கொடுக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்கள் நீங்க நல்லதை நீங்க கொடுக்க அறிஞ்சிருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பைபிள் சொல்றார், நலமானதை கொடுப்பது அதிக நிச்சயமானது. ஆண்டவர் எதை கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு நன்மையா தான் கொடுப்பார். ஏதோ நீங்க கேட்கிற எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார். அதுதான் தெளிவுபடுத்துகிறாங்க. நலமானதை கொடுக்கிறது அதிக நிச்சயம். அப்போ தகாத விதமான ஜபம், தங்கள் இச்சை விரும்ப, தன்னுடைய ஆசை விரும்பும்படி நிறைவேறும்படி எதை கேட்டாலும் ஆண்டவருக்கு ஜபத்தை கேட்பார் அப்படிங்கிறது தவறானது. அவர்கிட்ட சரியா கேட்க வேண்டும். நலமானதை கொடுப்பார். தவறான விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த ஜபம் ஆண்டவர் அடைச்சிடுறாரு. இவன் தேவையில்லாததை கேட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத அவன் சொல்றார். அப்ப சரியானபடி நம்ம விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது தேவன் செய்கிறார். என்னோட சொல்றாரு யாக்கோபுல, எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் கேட்க கடவுள். 3 வாசிக்கும் பொழுது சொல்றாரு, உங்கள் ஒருத்தன் அறிவில் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் ஒருவனுக்கு அடித்து கொள்ளாத இடத்துல கேட்க கடவான். அப்போ அவன் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் கேட்க கடவான். அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படி இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட மனுஷன் தான் ஏதாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணாது இருக்க கடவன் அப்படிங்கிறார். அப்ப சந்தேக குணம், தருவாரோ தரமாட்டாரோ, கேட்பாரா, ஜபத்தை கேட்கிறாரா இல்லையோ,
அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆண்டவர் அதை கேட்கறது இல்லை. கொஞ்சம் கூட சந்தேகப்படாம இங்கே கேட்கிறோம். நிச்சயமா தருவார். அதான் பைபிள் சொல்ற, நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு பெயர்ந்து போயின்னு சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தார், அது ஆகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்று பெறார். அப்ப ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது நான் சொன்னபடி நடக்கும். நான் எப்படி கேட்டேனோ அப்படிதான் கிடைக்கும். நான் ஜெபிக்க எனக்கு சந்தேகம் இல்லை. என்ன ஆனாலும் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நான் ஜெபித்த காரியம் என் வாழ்க்கையில் வந்து தீரும், அது நடந்தே ஆகும். அப்ப நம்ம வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா இதயத்தின் நிறைவு நாள் நான் வாய் பேசுது. நம்ம ஆண்டவரை கேட்கும்போது விசுவாசத்தோடு கேட்கிறோம், ஆண்டவரை இதை தாரோம் அதை தாரோம் என்று. அப்போ பேசுகிற வார்த்தை, அதுக்கு பிற்பாடு நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையில் பாசிட்டிவா இருக்கணும், அந்த வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்கணும். அதை ஆண்டவர் கேட்டிருக்கிற நிச்சயம் செய்வார். மற்றவங்க வருமா, சாத்தம் வருமா, தேவன் இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னது உண்டோ அப்படின்னு சந்தேகத்தை உண்டு பண்றதுக்கு ஆண்டவர் சொல்ற புசிக்க கூடாது, புசிக்க கூடாதுதான் உண்டோ அப்படிங்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதுக்கு பலர் வருவாங்க, நம்ம விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு பலர் வருவாங்க. பேச்சுற என்ன உனக்கு மட்டும் சாதம், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பகலாம், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கு உனக்கு இப்படியா, நீ ஆண்டவர் இவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணி உனக்கு இவ்வளவு சோதனையா, இப்படி எல்லாம் கேட்கிறவங்க நிறைய வருவாங்க. அப்ப அந்த வார்த்தை, நம்ம வார்த்தை பாசிட்டிவ். அவங்க முன்னாடி ஒருவேளை அவங்க கேட்கிறாங்க, கேட்கல, ஏற்றுக்கொள்றாங்க, ஏற்றுக்கொள்ளல, நம்ம வார்த்தை பாசிட்டிவாக இருக்கும். ஒரு நாள் பால்தங்கையா ஆரம்ப காலத்தில் அவர் ஊழியம் செய்யும் போது ஒரே ஒரு நபர் மட்டும் முன்னேறி வருகிறார். பாக்கியெல்லாம் சேரைகள் இருக்கிறதுக்கு ஒரு காலில் அவர் பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ணும்போது இவர் பயங்கரமா 1000 பேர் இருக்கிற மாதிரி அடிச்சு பயங்கரமா முழங்கி பிரசங்கம் பண்றாரு. அவர் திரும்பி திரும்பி பார்க்கிறாரு, யாரு அந்த ஒரு மனுஷன் இருந்தவர், யாரையுமே காணும். ஐயா யாருக்கு இப்படி ஜெபம் பண்றீங்க, நீங்க இல்லையா, தேவதூதர்கள் நிறைய பேருக்கு இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்படின்னா. அப்ப நம்முடைய அவருடைய எண்ணங்கள், அவருடைய இதெல்லாம் பாசிட்டிவா இருந்தது. ஏதோ ஒரு ஆளுக்காக நான் பிரசங்கம் பண்ணல, நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு 10,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க சர்ச்சில். அப்போ நம்முடைய பார்வை, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இப்போ சோர்ந்து போய் ஒரு ஆள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் என்னத்தை அப்படின்னு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது, என்னைக்கு அப்படிதான் இருக்கும். அதனாலதான் சந்தேகப்படாமல் என்ன கேட்கக்கூடாது, இப்படிதான் என் வாழ்க்கை இருக்க போகுது, இதுதான் நடக்கும். தேவனிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர். அறிவியல் ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப கேட்கிற நம்ம ரெண்டாவது பைபிள் தெளிவா இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் கேட்ட உடனே ஆண்டவர் கிடைச்சிருமா, கேட்டு கிடைக்கிறது வரைக்கும் கேட்கணும், சோர்ந்து போகாம கேட்கணும். பைபிள் எழுதியிருக்கு, ஒரு பெண் லூக்காயிட்டுல வருது இல்லையா, அங்க ஒரு விதவை ஓடி போகிறா, ஒரு இடத்துல ஜெபம் பண்றா, யார் ஒரு அநீதியான நியாயாதிபதி. ஆண்டவர் அருமையான ஒரு உண்மை சொல்றார், அவனிடத்துல போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்க விஷயத்துல எனக்கு நியாயம் செய்யணும்ன்றார். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காத ஒரு மனுஷன். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனசு இல்லை, அதனால இவன் விடுறதாக இல்லை. இதுதான் ஜபத்துக்குரிய காரியம். சில நேரங்கள் நம்ம ஒருக்கா ஜபம் பண்றோம், 2 தடவை ஜபம் பண்றோம், என்ன பதிலே வந்த மாதிரி இல்லை, என்னெல்லாம் ஜபத்தை கேட்க மாட்டோம் அப்படின்லாம் இல்லை. அவன் விடலை. அதான் ஆண்டவர் எக்ஸாம்பிள் அங்க சொல்றான். அவன் டெய்லி போய் அவன் வாசல் கதவு தட்டிட்டே இருக்கிறான். டெய்லி மாத்தி மாத்தி அவன் கேட்கல, ஒரே கதவை தான் தட்டிட்டு இருக்கான். அவ்வளவு. ஏன்னா இந்த இவனால முடியும், நியாயம் விசாரிக்க முடியும். ஒரு நாள் பார்க்கிறான், நான் இப்படி கற்பனை பண்றாரு. அவன் காலையில எழுப்பி கொஞ்சம் ஃப்ரீயா பேப்பர் படிக்கிறான், அங்க கதவை தட்டிருக்கு. யாரையா டிஸ்டர்பன்ஸா இருக்கு. மத்தியானம் அவன் சாப்பிட்டவன் கையை முங்குறான், அங்க அந்த கதவை தட்டுற சத்தம். அவனுக்கு சமாதானமே போயிருது, சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். ஆகவேதான் இவன் நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனா இருந்தோம், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுடைய விஷயத்தில் நான் நியாயம் செய்வேன்னு சொல்லி அவன் நியாயம் செய்யறான். இயேசு சொல்றாரு, அந்த அநீதியான நியாயாதிபதி செய்ததை சிந்தித்துக் கொள்ளுங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவு பகல் வேண்டிக் கொள்ளுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாதிருப்பாரோ நிச்சயமாகவே சீக்கிரமாகவே நியாயம் செய்வார் என்று அங்கே சொல்கிறார். அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி, அது அவரை தொந்தரவுப்படுத்துற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க சில காரியங்களை சும்மா ஓயாம தொந்தரவுப்படுத்தும் பொழுது நம்ம அதை வாங்கி கொடுத்துருவோமா இல்லையா? ஒருக்கா சொல்றேன், 2 சொல்றேன், நம்ம ஃபைனான்ஸ் பார்க்குறோம், இதெல்லாம் சரியில்லை, சரி கொஞ்சம் இப்பெல்லாம் வேண்டாம், புறம் பார்க்கலாம் அப்படின்னு.
ஆனா அது ஓவர் டார்ச்சர் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது சரி என்ன ஆனாலும் விருந்து கேட்கறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எப்படியாவது அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். அது செய்யறோமா இல்லையா? இதுதான் தேவனிடத்தில் உள்ளது. அப்ப ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? எனக்கு பையன் ஒரு அப்படி பண்றான், இதை நம்ம இப்படி பிரசங்கம் பண்ணதை கேட்டுட்டு அப்படி பண்ணாருல்லப்பா, நம்மளும் இப்படி தொந்தரவு பண்ணுவோம். நம்ம தேவனிடத்துல நம்ம இப்படி கேட்கிற பொழுது நிச்சயமா அவர் கொடுக்கிறார். ஏதோ ஜபங்கிறது ஏதோ ஒரு பெரிய போய் ஒரு வார்த்தை சொல்லி அதோட ஜபம் பண்ணிட்டு உடனே கிடைச்சிடும் அப்படிங்கிறது இல்லை. அது கிடைக்கிறது வரையும் விடாம. இது நிறைய ஒரு டாபிக். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். கேட்கறதோட விட்டுறது கூடாது. நான் இப்படி சொல்லுவேன், கேட்கறதோட விட்டுறக்கூடாது, தேடணும். எதை கேட்கணுமோ அதை தேடணும். நம்ம நினைக்கிறோம் தேடுங்கள் அப்படின்னா ஆண்டவரை தேடிட்டே இருக்கு, அதை கேட்கிறோம்ல. எதை கேட்கிறோமோ அதை தேடணும். இப்போ ஒரு கார் கேட்டிருக்கீங்க, அந்த கார் கம்பெனிக்கு போகணும், தேடி போகணும்ல. போனோம், அந்த கார் அப்படி உட்காரணும், அந்த கம்பெனி பேர் என்ன, அந்த கார் இது என்ன, எல்லாருமே விசாரிக்கணும். விசாரிச்சு அதில் இருந்து கொஞ்சம் ஒரு ஃபீலிங் பார்க்கணும், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு அப்படின்னு தேடி அதை பார்க்கணும், நல்லா இருக்கு. அப்போ இது அப்புறம் தான் ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். மூணாவது தான் அங்கே சொல்றாரு, தட்டுங்கள். எழுத வரைக்கும் திறக்கிறது வரையும் தட்டு. ஒரு வீட்டில் போய் தட்டும் போது உடனே திறந்துட்டா ஏதோ வெளியாக என்னது காரியமாக இருப்பாங்க. ஒரு 2 தடவை தட்டிட்டு இதெல்லாம் திறக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு போயிட்டாங்க. நீங்க போன பிறகு அவங்க திறந்து பார்த்துட்டு ஆளுங்களுக்கு பிடிக்கும். திறக்கிறது வரைக்கும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பையன் தட்டி பார்க்கலாம், திறக்கல. போக போக என்ன செய்யணும், கொஞ்சம் வாங்கி 2 தட்டு தட்டுறோம். யாரையும் இது தொந்தரவு பண்றதுக்கு வழி வந்து திறக்கிறாங்களா இல்லையா? அப்படி தட்டணும். அப்படி ஆண்டவர் இடத்துல அப்படிதான், விட மாட்டேன். நம்ம பாட்டு போடுறோம், யாக்கோபை போல போராடுவேன் அப்படின்னு. எனக்கு யாக்கோபுங்கிற மனுஷன் அதான் காலு ஆண்டவர் நரம்பு பிடிச்சு ஒடிச்சு போட்டார், சுளுக்கிட்டு இல்லையா, காலை பிடிச்சு திருக்கிட்டார். யார்கிட்ட வந்து போராடிட்டு இருக்கிறேன், யாரு நினைச்சேன் அப்படின்னு அவன் விட்டான், பிடிச்சுக்கிட்டான். நான் சட்டையை பிடிச்ச மாதிரி பிடிச்சுக்கிட்டான். விட மாட்டேன், நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விட மாட்டேன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டார். அங்க ஓசியா அங்க தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்ற அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். காலையும் கையை பிடிச்சுக்கிட்டு போய் வைக்கிறான், விடவே மாட்டான். அவர் சொல்ற பொழுது விடுகிறப்பா, சூரியன் முடிச்சிருச்சு, நான் போன விடு அப்படிங்கிற. இவன் அழுகையும் புலம்பும் விடல. அதனாலதான் அவன் இன்னைக்கும் சரித்திரம் சார்ந்து இஸ்ரவேல் அப்படிங்கிற தேசம் அவன் பேர்ல இருக்கு. அவன் யாக்கோபுனா எத்தன். இப்போ ஒரு தேவ பிரபு, உலகத்துக்கு புனித ஸ்தலம் என்று எல்லாரும் போறாங்க. ஒரு கள்ளன் அவன் வாழ்க்கையை மாற்றினது அந்த ஒரு இரவின் ஜபம், அழுகையின் ஜபம். அப்புறம் நம்ம வாழ்க்கையில எப்படி ஜபிக்கிறோம்? எங்கெங்க ஆபீஸ்ல போய் ஒரு வேலைக்காக எத்தனையோ நாட்கள் காத்து கிடக்கிறோம். தேவன சமூகத்துல நம்ம யாருக்கும் காலையும் பிடிக்க வேண்டாம், அவருக்கு காலை பிடிச்சிட்டோம்னா யாருக்கு காலையும் பிடிக்க வேண்டிய வராது. நம்ம காத்து கிடக்கிற மனசு இல்லை நமக்கு. ஏன் அப்படின்னா நம்பிக்கை. ஏன் அவருக்கு அந்த மாதிரி காத்து கிடக்கிற நமக்கு விருப்பம் இல்லை, நம்பிக்கையில் கிடைக்குமா கிடைக்காதா? அங்கன்னு எப்படியா போராடி வாங்கிடலாம். இங்கன்னா இவரிடத்தில் விசுவாசம் வைத்து கடுகளவும் நமக்கு சந்தேகப்படாமல் கேட்டால் நிச்சயமா கிடைக்கும், விடாம பிடிக்கும். அல்லேலூயா. சிலருக்கு ஒரு நாள்ல கிடைக்கலாம், சிலருக்கு 2 நாள்ல கிடைக்கலாம், 1 மாசத்துல கிடைக்கலாம், வருஷங்களே ஆகலாம். கிடைக்கிறது வரையிலும் அவரை விடாம பிடிக்கும். அல்லேலூயா. அது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆகவே தான் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்வான். இதுல நான் பரிசுத்தம் உள்ளவன், இவன் பாவி அப்படின்லாம் இல்லை. பைபிள் சொல்ற எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படிங்கிற. இயேசு கண்டுக்கல. சீசர்கள் ஏன்னா அடுத்த நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள போயிட்டு இருக்காங்க. சீசர்களை இவன் பின்ன நம்ம பின்தொடர்ந்து வருகிற நமக்கு பிரச்சனை, இது சரியில்லை, அவளை அனுப்பி விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல அப்படிங்கிறார். அவர் பாதத்தில் வந்து விழுந்து சொல்ற, ஆண்டவரே எனக்கு இறங்கும், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளை ஃபர்ஸ்ட் சொல்ல, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல அப்படிங்கிறார். அவன் காலை பிடிச்சதுன்னு சொல்றார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லது இல்லை அப்படிங்கிறார். அவன் சொல்றான், ஆமாண்டவரே தங்கள் எஜமான்கள் சாப்பிடுகிற அப்ப துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படிங்கிறார். உடனே சொல்லுற, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அப்ப இதுல எதை நம்ம எடுத்துக்கலாம்?
எவ்வளவு அவநம்பிக்கையான வார்த்தைகள் வந்தோம், எவ்வளவு நெகட்டிவ் நம்ம வாழ்க்கையில் வந்தோம். அந்த விசுவாசத்தை மட்டும் இவரால முடியும். இவர் தான் பெரிய டாக்டர். இவரை விட பெரிய டாக்டர் கிடையவே கிடையாது. எத்தனையோ பேர் சுகமாக்கி இருக்கிறார் இந்த டாக்டர். அதனால இவரை பிடிச்சுக்கிட்டா நம்ம பிள்ளை பிழைச்சுக்குவான். அதனால என்ன வந்தாலும் என்ன விலை கொடுத்தாலும் சரி இவரை விடவே மாட்டேன் அப்படின்னு அவன் உறுதியா பிடிச்சுக்கிட்டான். இயேசு கிறிஸ்து அவளுக்கு அற்புதம் செய்தார். நமக்கும் அவர் அதே இதுதான். இவரை விட்டா வேற கதி இல்லை, இவரை விட பெரிய ஆளு உலகத்துல வேற யாரும் இல்லை. அப்ப இவரை பிடிச்சுக்கிட்டா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறி. ஆகவே நான் கேட்டது உங்களுக்கு கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பெரிய காரியங்கள் செய்வார். நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. அன்றாடம் வேண்டிய ஆதாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. அன்றாடம் வேண்டிய ஆதாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் கொடுத்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா.
நன்றியா 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 எனக்காகவே யாவையும் செய்து முடித்தேன். நன்றி நன்றியா என் காலங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றியா நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுத்தேன். கொடுத்திடுவாரே நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன். பரமபிதா அது பாக்கியம் கொடுத்திடுவார். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்கிறார். என் ஜெபத்தை கேட்பாரா? என்னையும் ஏற்றுக்கொள்வாரா? யாராக இருந்தால் ஜெபத்தை கேட்கிறது, கேட்கிற எவர்களா இருந்தாலும் பதில் கொடுக்கிறது. நம்பிக்கையோடு யாரெல்லாம் கேட்கிறார்கள், விடாமல் அவரை யாரெல்லாம் பற்றி கொண்டார்கள், அத்தனை பேருக்கு நீர் பதில் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், இதை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு விடுதலை வரட்டும். எதிர்பார்க்கிற காரியங்களில் நன்மைகள் உண்டாகட்டும். சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும். விடுதலைகள் உண்டாகட்டும். எதென்ன காரியங்களுக்காக உண்மை நோக்கி கேட்கிறார்கள், அதில் எல்லாம் ஒரு அற்புதம் நடக்கிறது. அப்படி செய்வதற்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.